இந்த குழந்தைகள் சொன்னாங்க நான் ஓட்டு போட்டேங்கிற ஒரு பெரிய குரூப் மேல தான் எனக்கு ஒரு கவலை. நீங்க வந்து குழந்தை கேட்டா அப்ப இன்னொரு அப்பா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டா இன்னொரு அம்மா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டா கிணத்துல குதிப்பீங்களா? வருவீங்களா? அப்ப குழந்தை கேட்டா குழந்தைக்கு சொல்லி தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்குமா? குழந்தை சொல்ற கேட்கிற இடத்துல மட்டும் இருக்குமா? விஜய் மாமாவுக்காக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plot, Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. 25-30 வயசு ஆளுக்கே நிறைய பேருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா அம்மாக்காரியோ அப்பாக்காரோ போய் ஓட்டு போட்டுருந்தாங்களா? இது என்ன? இது ஜனநாயகமா, டெமோக்ரஸியா, ஓட்டா, அரசியலா என்ன நடக்குது? சினிமாவுக்கு வந்து கூட்டு போய் கேட்டாங்க, நான் போயிட்டு வந்தேனே பரவாயில்ல. இந்த அரசியல்ங்கிறது என்னவா போய் நிக்குதுன்னு பாக்குறேன். வெறும் மாஸ் மட்டும் தானா, காசு மட்டும் தானா, இப்படி போய் நிக்க போதா? விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. இந்த முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நின்ன அந்த தொகுதியினுடைய கள நிலவரம்லாம் எப்படி இருந்துச்சு சார்? முதல் கட்டத்தில் திரு எடப்பாடி, திரு ஸ்டாலின் இருக்காங்க. இரண்டாம் கட்டத்தில் திரு சீமான், திரு விஜய் இருக்காங்க. பாருங்க, இவங்க ஜெயிப்பாங்களாங்கிறதான் கேள்வி. குளத்தூரோ எடப்பாடி ரிசல்ட் யாருக்கும் குழப்பமே இல்லை. பிஜேபிக்கு, அதாவது ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மதவாத கட்சி. என்டிகே போடக்கூடாது, அவர் வந்து வெறும் தமிழ் தேசியத்தை மட்டும் ஊக்குவிக்கிறாரு. டிவிகே ஓட்டு போட்டா தற்கூரி, திமுக ஓட்டு போட்டா அவங்க அறிவாளி. பாஜக இந்துத்துவ கட்சினா சரி, அப்ப ஐயுஎம்எல் அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்குது, அது என்ன கட்சி? தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்ன கட்சி? அப்ப திமுக வந்து என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, திமுக கூட்டணி என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து பாஜக வந்து ஒருத்தர் பேசினா வந்து மதவாதி, ஒரு சீமான் ஏதாவது பேசினார்னா வந்து தமிழ் தீவிரவாதி. அவர்கள் தான் ஐடியாலஜி பேசுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான அரசியல் கட்சிகளுடைய இந்த முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நின்ன அந்த தொகுதியினுடைய கள நிலவரம்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அது ஆப்வியஸாக இருக்கும். அது ஒன்று, ஒரு குளத்தூரில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. எடப்பாடியில் யார் ஜெயிப்பாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதில் வந்து குழப்பம் இல்லை. இப்போ நமக்கு கேள்வி வந்து ரெண்டாம் கட்ட முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க பாருங்க. முதல் கட்டத்தில் திரு எடப்பாடி, திரு ஸ்டாலின் இருக்கிறாங்க. ரெண்டாம் கட்டத்தில் திரு சீமான், திரு விஜய் இருக்காங்க பாருங்க. இவங்க ஜெயிப்பாங்களாங்கிறதான் கேள்வி. குளத்தூரோ எடப்பாடியோ ரிசல்ட் யாருக்கும் குழப்பமே கிடையாது. ஆனால் திருச்சியிலுமே வந்து திருச்சி கிழக்கு எப்பவுமே வந்து அங்கே தான் வந்து வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி 79% கிட்ட வாக்குப்பதிவு வந்து. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், ஒட்டு ஓவராலாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அங்கேயும் உள்ளது. 79% நீங்கள் 85 ஆவரேஜாக இருக்கும்போது ஆவரேஜோட கம்மி தான். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜ் 85 சொல்லி போகும்போது 90% போலான தொகுதியெலாம் இருக்குது. அப்போ 75 உள்ளது கம்மி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பழைய கணக்கு அப்படியே தான் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது இரண்டாவது வந்து அதுக்கு திருப்பி எஸ்ஏஆர் தான் காரணம். மிச்சம் வந்து திரு விஜய் மட்டும் இல்லை, விஜய் ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு டிஎம்கே எவ்வளோ பார்த்துருக்கும்ல. இவங்க வந்து சண்டை போட்டு நம்ம ஓட்டு வாங்கலாம்னு ஏடிஎம்கே எவ்வளோ பார்த்துருக்கும்ல. ஸோ அது எல்லாருமே சேர்ந்து ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கே தவிர ஒன் சைடடாக அது வீங்கி இருக்குன்னு நான் நினைக்கல. ஓகே, இந்த தேர்தல் காலத்தில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இருக்கட்டும், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வந்து தேர்தலையே மூவ் பண்ணி கொண்டு போன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. விஜயோடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சின்ன குழந்தைகிட்ட கூட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இவர் அது என்னென்ன பேச போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது அந்த இடத்துல கரூர் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்தார். நீங்கள் வந்து என்னதான் பற்றி மொத்தமாக நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, போலீஸ் சொன்ன நேரத்தில் நாங்கள் இருந்தேன் அப்படின்னு சொன்னது சிபிஐயில் விசாரணை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அது இங்கே கொண்டு வந்து ஒரு கட்சியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுங்கிறது சரியான ஒரு விஷயமா? எப்படி அதெல்லாம் தப்பு பார்க்கணும். இதோட மோசமாக, இதோட பயங்கரமாக, இதோட பெரும் அவதூறாலாம் நிறைய பேசியிருக்காங்க. அதனால் வந்து விஜய் பேசுனதில் தப்புன்னு சொல்கிற கொண்டு இல்லை. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, அதில் வந்து என்னுடைய குட்டி குழந்தைகள்லாம் வந்து எனக்காக விஜய் மாமாக்காக ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக அது நடந்துச்சு. எனக்கு ஒரே காமெடியாக இருக்குது. பெரிய ஒரு 25-30 வயசு ஆளுக்கே நிறைய பேருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா அம்மாக்காரியோ அப்பாக்காரோ போய் ஓட்டு போட்டுருந்தாங்களா? இது என்ன? இது ஜனநாயகமா, டெமோக்ரஸியா, ஓட்டா, அரசியலா, என்ன நடக்குது? சினிமாவுக்கு வந்து கூட்டு போய் கேட்டாங்க, நான் போயிட்டு வந்தேனே பரவாயில்ல. எனக்கு வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, நான் போய் என் பாப்பாக்கு அடித்து வாங்கி கொடுத்தேன். என் பாப்பா என்னை ஓட்டு போட சொல்லிச்சு. பாப்பா வந்து எனக்கு வந்து இந்த அம்மா வேண்டாம், எனக்கு அந்த அம்மா தான் வேணும்னு சொல்லும். பாப்பா வந்து எனக்கு இந்த அப்பா வேண்டாம், எனக்கு அடிக்கல, எனக்கு வேறு அப்பா வாங்கி கொடுன்னு சொல்லும். என்ன செய்யுது நம்ம? பாப்பா வேறு அப்பா கேட்குறதுக்கா என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது இவ்வளோ பெரிய ஆச்சரியம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடந்திருக்கு. அது திரு விஜய் அவர்கள் கேட்டது சரி. அப்போ இந்த அரசியலுங்கிறது என்னவா போய் நிற்குதுன்னு பார்க்குறேன். வெறும் மாஸ் மட்டும் தானா, காசு மட்டும் தானா, இப்படி போய் நிற்க போதா? ஒரு பக்கம் 5000 ரூபா கொடுத்தாங்கன்றாங்க, பை எலெக்ஷன் தோற்று போயிடுச்சு. 5000 ரூபா காசு ஒரு ஓட்டுக்கு. அப்போ எத்தனை 1 லட்சம் ஓட்டு கொடுத்தா என்ன ஆயிடுச்சு? அதனால் எத்தனை சைவர்னே கவுண்ட் பண்ண முடியல. 1 லட்சம் × 5000னா எத்தனை சைவர்? இந்த பக்கம் 5 சைவர் இருக்குது, இந்த பக்கம் 3 சைவர் இருக்குது. எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது. அப்போ இப்படி காசு கொடுக்குறது. ஏன்னா குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டேன். வாட் இஸ் திஸ்?
இட் இஸ் ஒர்க்கிங். அது வந்து நான் வந்து நம்ம ஆடு மேன் அவுட்டு மாதிரி நம்மளாம் வயசாகிடுச்சு போல், நமக்கு கொஞ்சம் ஓரத்தில் போல் நம்மளாம் நினச்சிட்டு பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். இது வந்து அவருடைய பிரச்சார யுக்தியில் நான் எதுவும் தப்பு காணலை. அது வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது, செஞ்சிருக்கக்கூடாது. எது ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் ட்ரை பண்ண தான் எல்லாருமே செய்வாங்க. அதை செஞ்சுருக்கிறார். அவர் வந்து கரூர் மெர்ஜரில் சிம்பத்தி ஓட்டை ட்ரை பண்ணல. அவர் வந்து அப்படி ஒரு ட்ரை பண்ணல. அது வந்து சும்மா தகவலாக சொன்னார். அப்புறம் அவருக்கே டவுட் வந்துச்சு போல், அதில் ஸ்டாப் பண்ணிட்டார். என்னுடைய கவலை எல்லாம் இந்த குழந்தைகள் சொன்னாங்கன்னு நான் ஓட்டு போட்டேங்கிற ஒரு பெரிய குரூப் மேலே தான் எனக்கு ஒரு கவலை. நீங்கள் வந்து குழந்தை கேட்டால் இன்னொரு அப்பா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டால் இன்னொரு அம்மா வாங்கி கொடுப்பீங்களா? குழந்தை கேட்டால் கிணத்துல குதிப்பீங்களா? வருப்பீங்களா? அப்போ குழந்தை கேட்டால் குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்குமா? குழந்தை சொல்கிற கேட்குற இடத்துல நம்ம இருக்குமா? நான் 25 வயசு 35 வயசு ஆளுக்கே புரிதல் இல்லை. அரசியல் வந்து ரொம்ப சூட்சமமானது, ரொம்ப அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், பெரிய காம்ப்ளெக்ஸ். அது அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கிற விஷயமே இல்லை. அப்போ பெரியவர்களே குழம்பி போயிடுவாங்க, பெரியவர்களே ஏமாந்துருவாங்க. அப்படிங்கும்போது அப்போ குழந்தை சொன்னாங்கன்னு கேட்டுவில எவ்வளோ பெரிய குரூப்பை உருவாக்கி வச்சிருக்கோன்னு நான் நினச்சிட்டு. நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு 2 சின்ன பசங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னு அந்த தாத்தா பாட்டி சொல்லும் பொழுது ஒருமையில் பேசுகிற வார்த்தைகள் அடுத்த ஜென்ரேஷனை வந்து தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, இது ரொம்ப தப்பு இல்லை, ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் அணுக முடியும். அதாவது ஒரு அபத்தத்துடைய நீட்சி இப்போ நடந்துட்டு. இந்த அபத்தம் வந்து விஜய் வந்ததுனால வந்தது இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இளைஞன் பைக்கில் வந்து இப்படி காதில் இப்படி ஃபோனை வச்சு இப்படி பேசிட்டே போகிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து வந்து தம்பி ஏன்டா ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறேன்னா இப்படின்னுவான். இது வந்து அப்படி ஒரு ஆளை உருவாக்கி, ஐயோ நாம் இப்படி பேசுகிறோமே, ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சி நம்மளை சொல்லுதே சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டான். வேலையை பார்த்துட்டு போகணும், வேற ஒரு மோசமான ஒரு சென்ஸில் சொல்லிட்டு போவான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரூப்பை தான் உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம மேலே ஒரு அக்கறையோடு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறது கிடையாது. இவன் யாரா என்னை சொல்கிறதுக்கு? கார் ஓட்டும் போது மொபைல் பார்த்துட்டே போகிறான், பைக் ஓட்டும் போது மொபைல் பார்த்துட்டே போகிறான். குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கிராமத்து பெரியவர்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு அழுதுனா படக்குன்னு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு வெளி உலகத்தை காட்டுறதே கிடையாது. உண்மை என்ன, நிதர்சனம் என்ன, வெளியில் என்ன நடக்குது பற்றி காட்டுறதே கிடையாது. குழந்தை அழுதா டப்புன்னு மொபைலை போட்டு ஏதோ ஒரு காமிக்கு போட்டு பார்த்துட்டு, அப்போ சினிமாவையும் கார்ட்டூனையும் டூனையும் பார்த்துட்டு மட்டுமே வளரக்கூடிய. அதையும் பார்க்கணும். நானும் சினிமா பார்க்க தான் செய்யேன். நான் சினிமா பார்க்காம இல்லை, சினிமாவுக்கு எதிரானவும் இல்லை. சினிமாவில் நடிச்சிருக்கேன், சினிமாவில் பார்க்குறேன், சினிமாவில் விரும்பியிருக்கேன். 3 நாளைக்கு 3 ஷோ பார்த்துருக்கேன். அதில் எல்லாருக்கும் இருக்கிற சினிமாஸும் எனக்கும் உண்டு. ஆனால் அதுவே உலகம்னு நின்றுட்டீங்கன்னு, பொழுதுபோக்கே வாழ்க்கையை நினச்சிட்டிங்கன்னு, அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அப்போ வந்து ஒரு தலைமுறையே அப்படி உருவாக்கி வச்சுருக்கோம். நான் சொன்னது விஜய் உருவாக்கி வச்சது இல்லை இந்த விஷயம். நான் சொன்னேன் ஒரு பையன் பைக்கில் போனானே என்ன நடக்கும், அது விஜய் உருவாக்கி வச்சது இல்லை. அதோடைய நீட்சி இந்த குழந்தை. எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடு. விஜய் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். விஜய் யார்? விஜய்க்கு என்ன, அஜித்துக்கு என்ன, ரஜினிக்கு என்ன, கமல் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். அவர் விஜய் நடிக்கிறது சூப்பர், நல்லா எனக்கு பிடிக்குமே. விஜய் நல்லா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா பாடுறாரு, நல்லா ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லாக பெருமாள். சிங்கிள் டேக்கில் வந்து எவ்வளோ லென்த்தியான ஷார்ட்ஸ் அவர் பண்ண முடியும் நான் பார்த்துருக்கேன். நான் சினிமாவில் உட்காந்து ஒரு சிங்கிள் டேக்கில் எப்படி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ஒரு அவ்வளோ பெருசாக ஆல்மோஸ்ட் ஒரு ரீலுக்கு எவ்வளோ பண்ண முடியும் ஒரு ஆள். பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அது யார்? அது வேற. அதனாலே எங்கள் வந்து என்ன அர்த்தம்? அப்போ ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொண்டை வத்த கத்துறாரு, ஒரு சீமான் வந்து கத்திக்கிட்டு தொண்டை புண்ணா போச்சுட்டாரு. அவர்களாம் மரியாதையே கிடையாதா? அவர்கள் சிந்திக்கிற விஷயமா பேசுகிறாங்க. அன்புமணி ராமதாஸோட பேச்சில் கூடிய டேட்டாவை எடுத்து பாருங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். திரு ஜி.கே. வாசனில் நேர்மை எடுத்து பாருங்க. 5 வருஷம் ஒருத்தர் மினிஸ்டராக இருந்து ஒரு குற்றச்சாட்டு கூட ஆளாகாத மனுஷன். அப்போ எல்லாருமே தமிழரை மணியின் மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டைர்மெண்ட் தான் வாங்கிட்டு போகணுமா? நல்ல வேணா வெளியே போக சொல்லுவீங்களா? ஊழல் பண்ணாங்கன்னா உனக்கு என்ன வேலைன்னு கேட்பீங்களா? நான் சினிமா மாசு இருக்குது, காசு இருக்குது, 2 பேர் தான் வரணுமா? ஒரு டாக்டர் வர வேண்டாம், ஒரு இன்ஜினியர் வர வேண்டாம், ஒரு லாயர் வர வேண்டாம், ஒரு படித்த வர வேண்டாம், ஒரு உழைக்கிற வர வேண்டாம், ஒரு எதிர்கால தலைமுறைக்கு சிந்திக்கிற வர வேண்டாம். என்ன புரியவே இல்லை எனக்கு. என்ன யாரை உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம? அவருடைய விஷயம் என்ன? நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு சொன்னால் யாராவது ஒருத்தர் திமுகவுடைய கொள்கையிலேருந்து இவருடைய கொள்கை ஒன்று வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லட்டும். ஒரே ஒரு கொள்கை வித்தியாசமாக இருக்கும். சரி, அவர் அறிவிப்புகள் ஏதாவது ஒன்று சொல்லட்டும். அவர் 2000 கொடுக்குறாரு, 2500 கொடுக்குறாரு. இப்போ திமுகவும் அதிமுக அறிச்சிருந்து இன் வாட் வே ஹி இஸ் டிஃப்ரெண்ட். தென் அப்போ நான் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுறேன், ஏன் ஸ்டாலின் மாமாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்? ஏன் வந்து எடப்பாடி மாமாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்? எனக்கு புரியவே இல்லையே. அப்போ நீங்கள் அவர் வந்து நேர்மையானவர், தூய்மையானவர், லட்சியம் வச்சிருக்காரு, கொள்கை வச்சிருக்காருன்னு சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். குழந்தை சொல்லிச்சு, இப்போ தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார்னா அது நம்ம அப்படியே ஓகே, நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கு நம்ம உலகம்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த தேர்தலில் ஒரு நரேட்டிவ், ரொம்ப ஒரு கிளியரான நரேட்டிவ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு அதாவது ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மதவாத கட்சி, மதத்தை வந்து பேஸ் பண்ணவங்க ஒருத்தவங்க. என்டிகேக்கு போடக்கூடாது, அவர் வந்து வெறும் தமிழ் தேசியத்தை மட்டும் ஊக்குவிக்கிறாரு, மற்ற லாங்குவேஜ் பீப்புளுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, டிவிகேக்கு ஓட்டு போட்டால் தற்கூரி, திமுகக்கு ஓட்டு போட்டால் அவங்க அறிவாளி. அதெல்லாம் பண்ண வேண்டியதா? சரி, நீங்கள் ஏதோ நெரேட்டிவாக செட் பண்ணி கேள்வி கேட்குறீங்க, அதில் இருந்துட்டு போட்டோது அது ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ண வேண்டியதான். நான் வந்து 2 பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புகிறேன்.
சீமான் வந்து பேசினா தமிழ் தேசியவாதம் பேசுவார்னா அவருடைய பிரிவினைவாதம் கருத்து தான் இருந்தால் அதை நம்ம ஏற்க முடியாது. அதில் குழப்பமே கிடையாது. அவருடைய பல கருத்துக்களில் எனக்கு முரண்பாடு உண்டு. இந்தியாவே ஒரு நாடு கிடையாதுன்னு அதை நான் 100% இருப்பேன், நேருக்கு நேர் இருப்பேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து தப்பான எந்த ப்ரூஃபும் இல்லாத வாதம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லாமல் வேறு எந்த நாட்டில் போய் சொல்கிறது? அதில் உங்களுக்கு ஆடு மேய்க்கிறதும் மாடு மேய்க்கிறதும் பனைமரமும் நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள். அது வந்து பெரிய வருமானம் தரக்கூடிய விஷயங்கள், நம்முடைய பண்பாட்டோட வரலாற்றோடு தொடர்புடைய விஷயங்கள். இதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணிட்டு போவீங்க? அப்போ அந்த அடிப்படை அவர் வந்து பல முறை கேட்குறது தான், சாப்பாட்டுக்கு வெளியில் என்னடா செய்வேன், நீ கார் ஓட்டிகிட்டு இருப்ப, சோறு என்னடா செய்வேன், கார் இருக்குது சோறு இருக்கா? அதுக்கு யோசிக்க. அப்போ விவசாயத்துக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்ல, அதை யார் மாட்டுக்க முடியும்? அதில் குழப்பம் இல்லை. அந்த மாதிரியான சிந்தனைகள் வேறு யார் பேசுகிறான்னு நான் கேட்குறேன். ரொம்ப முன்னாடி பாமக பேசிட்டு இருந்துச்சு, ரொம்ப திடமாக பேசிச்சு. விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டுங்கிற ஒரு சிந்தனை விதைச்சது பாமக. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் விஷயமாக பேசுகிற கட்சிகளை பூரா நீங்கள் புறக்கணிப்பீங்கன்னு என்ன கணக்கு வருது? அந்த பக்கம் அப்படியே பாஜக ஹிந்துத்துவா கட்சி என்ன அவங்க தப்பாக செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறேன். பாஜக ஹிந்துத்துவா கட்சின்னா சரி, அப்போ IUML அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்குது, அது என்ன கட்சி? பாஜக மதவாத கட்சி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன கட்சி? தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்ன கட்சி? மனிதநேய ஜனநாயக கட்சி என்ன கட்சி? SDPI என்ன கட்சி? அப்போ இனிகோ இருதயராஜ் எந்த கட்சி? கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருந்தா அது வந்து ஜனநாயக கட்சி. எனக்கு ஏதாவது துரிதா? எழில் கரோலின் அப்படின்னு ஒரு கேண்டிடேட், அவங்க வந்து பட்டியலினத்தவர்களுக்கான தொகுதியில் போட்டிடுறாங்க. பட்டியலின தொகுதி வந்து ஹிந்து பட்டியலினத்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். எழில் கரோலின் நீங்கள் ஹிந்துன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சரின்னு கேட்டுக்கிறேன். கரோலின் இந்துக்களில் பேர் வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் மதவாதம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். நீங்கள் உண்மையில் செய்கிறீங்களான்னு கேள்வி எழுப்புறேன். அப்போ திமுக வந்து என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, திமுக கூட்டணி என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து பாஜக வந்து ஒருத்தர் பேசினா வந்து மதவாதி, ஒரு சீமான் ஏதாவது பேசினார்னா வந்து தமிழ் தீவிரவாதி. எனக்கு அவர்கள் தானே ஐடியாலஜி பேசுகிறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டு ஐடியாலஜி ஒரு கொள்கை பேசுகிற கட்சி யார்? நாளே கட்சி. கம்யூனிஸ்டுகள், பாஜக, பாமக, நாம் தமிழர். வேறு யார் ஐடியாலஜி பேசுகிறான்? இன்னைக்கு யாராவது ஐடியாலஜி பேசுகிறாங்க? நான் வந்து 2000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபா கொடுப்பேன். இது வேறு என்ன ஐடியாலஜி பேசுகிறாங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை. என்னங்க சண்டை? எனக்கு புரியலை. 14 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 14 லட்சம் கோடி இந்த 11 வருஷத்தில் மருங்க இல்லைன்னு. அப்புறம் என்ன டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சண்டை? சரி, ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணார், எந்த ஊர்லேருந்து வந்தார்? ஆப்பிரிக்காலேருந்தா? அவரும் டெல்லியில் தானே வந்தார். அவர் வீடு எங்கே இருக்குது? எனக்கு மோடி வந்தால் டெல்லி வந்துருச்சு, இவர் ராகுல் காந்தி வந்தா அது என்ன வருது? இது மாதிரி ஒரு திசை திருப்பல் வாதங்களே வச்சுட்டு போனால் நம்ம வந்து மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறோமான்னு கேள்வி. வேற மக்கள்கிட்ட நேர்மை. நீங்கள் வந்து உங்களுக்கு கொள்கையை சொல்லுங்கள், எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுங்கள், அதில் தப்பே கிடையாது. ஆனால் உண்மையை சொல்லணும்ல, ஃபேக்டை சொல்லி அவரோட நான் பெட்டர்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த பக்கம் குழந்தைகளை ஓட்டு போட சொன்னேன்னு சொல்லுது, இந்த பக்கம் வந்து இவங்க இந்துத்துவவாதி சொல்லுது. அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. மே 4ஆம் தேதி என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்? வெற்றியையும் தோல்வியும் தழுவும் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் மே 4ஆம் தேதி? வெற்றி பெறக்கூடியவர்கள் கொண்டாடுவார்கள், தோல்வி அடைந்தவர்கள் வருத்தப்படுவார்கள். வேற என்ன இருக்கும் அவங்களுடைய கருத்து? அவங்க கருத்து என்ன? மக்கள் வந்து வாக்களித்தாங்க, தப்பாக வாக்களித்தாங்க, சரியாக வாக்களித்தாங்க சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். கலைஞர் வந்து ஒருக்க சொல்லியிருக்கிறாரு, தமிழன் வந்து சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டான் அப்படின்னு ஒருக்க சொல்லியிருக்காரு. இன்னொரு முறை வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த நேரம் என்ன உணர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக். ஜெயிச்சவங்க வந்து கொண்டாடுவாங்க, மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிச்சாலும் சந்தோஷப்படுவாங்க. தோத்தவங்க வந்து திசை திருப்பல் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எந்த பட்டம் நமக்கு நாள் இப்படி இருந்துச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு சமாளிப்பு வேணும்ல. நம்மை மக்கள் ஏற்கவில்லை அப்படின்னு யார் ஒத்துக்கிடுவா? அவர் யார் ஒத்துக்கணும்? அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது காரணம் சொல்லி அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணாங்க, திசை திருப்பிட்டாங்க, ஓட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று, நாட்டை பிரிச்சுட்டாங்க, வீட்டை பிரிச்சுட்டாங்க, ஏதோ சொல்லுவாங்க. மே 4ஆம் தேதிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக காத்திருந்தோம். நம்ம அதற்கிடையிலே மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் நம்மளுடைய நிகழ்வு நிகழ்ட்டும். இங்கே தான் உட்காந்துருப்பேன். நன்றி சார். Behind Roots Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Zamrita Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிங்க சாலரியோட. Danish Chennai College of Engineering தாம்பரம். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். Karthipuram 200-acre township in Coimbatore. Ready to construct premium villa plot and commercial plot with world-class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world fastest growing salon chain. Air fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6, get 6 month free. Howda Pay powered by Workaby. A unified platform for finance,
accounts and HR. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma Ayur Tharum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plot, Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workaby.